வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி சோழபுரம் பைரவேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. 64 பைரவ மூர்த்தங்களும் வழிபட்ட தலமா சொல்லப்படுது. தோன்றிய தலமாவும் சொல்லப்படுது. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஒரு பைரவ உபாசகர். அவர் இந்த கோவிலை பற்றி நிறைய கூறியிருக்கிறார். அஷ்டமி நாள்ல இந்த அஷ்டமின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நாள்ல இந்த கோவில் மிகச்சிறந்த கோவில்னு சொல்றாங்க. சோழர் கால கற்றளி கோவிலுங்க. இந்த சோழபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பனந்தாள் போற வழியில இருக்கு. 3 கோவில்கள் இங்க இருக்கு. கைலாசநாதர் கோவில், பைரவேஸ்வரர் கோவில், அதன் பிறகு நீங்க பார்க்குறது வந்து காசி விஸ்வநாதர் கோவில். இதில இந்த கைலாசநாதர் கோவில் பல நேரம் தொறந்துக்காமலே இருக்கு. அது கொஞ்சம் அரசு வந்து கவனத்தில கொள்ளணும். இந்த கோவில் வந்து பைரவேஸ்வரர் கோவில்னு சொல்லுது. கிட்டத்தட்ட சோழர் கால கற்றளி கோவில்ங்கிறதுனால, மாடிப்படி ஏறி போற மாரி இருக்கு. அதுக்காக இது மாடக்கோவில் அமைப்பில இல்லைனாலும் கூட, பிற்காலத்தில வந்த குலோத்துங்கன் அவர்கள் காலத்தில கட்டப்பட்ட கோவிலா சொல்லப்படுது. நெறைய சிற்பங்கள் இருக்குங்க. கோட்ட சிற்பங்களே கிட்டத்தட்ட ஒரு 16 சிலைகள் இருக்கு. இதுவரைக்கும் சிவாலயங்களே 5 சிலைகள் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா, இந்த கோவில்ல மட்டும் தான் 16 சிலைகள் இருக்கு. சில வீரர்களோட சிற்பம் இருக்கு. இப்ப நீங்க விநாயகரோட சிற்பத்த பார்க்குறீங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த பூதகணங்கள் வந்து அந்த பழங்களை எடுத்துட்டு வர மாரியான அமைப்பு. இது மாரியான அமைப்புகள் குலோத்துங்க சோழன் காலத்து கோவில்கள்ல நெறைய காணப்படுது. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நடராஜருடைய சிற்பம் நீங்க பார்க்கலாம். அந்த நடராஜருடைய சிற்பம் உங்களுக்கு தெரிஞ்சாலும், பக்கத்தில நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த கவனிக்கலாம். அதுதான் பிரம்மதேவன் 4 கரங்களோட அந்த குடமுழா வாசிக்கிறது. குடமுழாங்கிறது ஒரு வாத்தியம். அத நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். அதற்கு அடுத்து பிக்ஷாடனர். பிக்ஷாடனருக்கு கீழ பூதகணமும், அந்த ரிஷி பத்தினிகள், பூதகணங்கள் இது எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு அந்த காலத்தில சிற்பமா செதுக்கியிருக்காங்க. இது யார் காலத்தில கட்டப்பட்ட கோவில்ங்கிறது இன்னை வரைக்கும் சரியா தெரியல. ஆனா அமைப்பை வைத்து பார்க்கும்போது இது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலாக தெரியுது. இங்க மொத்தம் வந்து 64 பைரவ மூர்த்தங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பீடங்களா அமைஞ்சிருக்கு. அதேமாரி இது பிரம்ம சஸ்தா முருகன் கோலம். அதாவது பிரம்மன் இப்ப சிறைப்பிடித்து முருகன் அந்த பதவிய ஏத்துக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த பிரம்மசஸ்தா முருகன் கோலத்த தான் பார்க்குறீங்க. கையில வந்து சக்தி ஆயுதம் இருக்கு. இது சோழர் காலத்த சேர்ந்த பின்னாடி வந்த எல்லா மன்னர்களுமே அவங்க கோயில்ல வைத்திருக்காங்க. இதெல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய வீரர்களோட சிற்பம். போர் சிற்பங்கள குறிக்குது. இது வந்து கோச்சங்க சோழன் காலத்து கோவில், மாடக்கோவில்களே இந்த மாரி சிற்பங்கள் நீங்க நெறைய பார்க்கலாம். அதேமாரி மகாமண்டப அமைப்பில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட சிலை, ரொம்ப நுணுக்கமா தட்சிணாமூர்த்தி சிலை அமைச்சிருக்காங்க. மேல 2 கிண்ணறர்கள் இருக்காங்க. கிண்ணறர்கள்ங்கிறவங்க மனித முகமும், பறவை கால்களும் கொண்டவங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஒரே கோட்டத்தில 2 தட்சிணாமூர்த்திய நீங்க ஒரே நேரத்தில பார்க்கலாம். ஆமாங்க. கீழயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார், மேலேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார். அவர் தான் வீணாதர தட்சிணாமூர்த்தி. நின்ற கோலத்தில வீணைய கொண்டிருக்கக்கூடிய வீணாதர தட்சிணாமூர்த்தி. அதற்கு மேலேயும் நீங்க தட்சிணாமூர்த்திய பார்க்கலாம். இந்த மாரி எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதேமாரி பூதகணங்களும் மேல மேல விமானத்தில இருக்கும். 2 பூதகணங்களா இருக்கும். அதேமாரி நீங்க 2 தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்களா? அந்த 2 தட்சிணாமூர்த்தியும் பாதுகாக்கிற மாரி 2 வாயிற்காவலர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வேற எந்த கோவிலுமே பார்க்க முடியல. இங்க தான் பார்க்க முடியும். அதாங்க விமானம். இந்த விமானம் வந்து கொஞ்சம் நாகர வடிவமைப்பில இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த நாசிக்கூடு மட்டும் கொஞ்சம் வட்ட வடிவத்தில இருக்கு. ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. நெறைய சிற்ப கலைகள் தெரிகிறவங்க பார்க்கலாம். அதேமாரி இந்த கோவில வெளிப்பிராகாரத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த கழுவடி லிங்கம் அமைப்பில வந்து நெறைய லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. நந்திகள் அமைஞ்சிருக்கு. ஸோ, இதனால என்ன தெரியுது அப்டின்னா, இது மேலை திருமாளிகை பத்திய அதாவது மண்டபமா அந்த காலத்தில இருந்திருக்கும். அதெல்லாம் கீழ மறைஞ்சு கிடக்கு போல. இது மேற்கு பக்கங்க. மேற்கு பக்கத்தில நீங்க கீழ பார்க்குறது லிங்கோத்பவர் அமைப்பு. இந்த லிங்கோத்பவர் அமைப்பையுமே ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காங்க. பன்றியும் மேல அந்த நாரை அதெல்லாம் கரெக்ட்டா அமைச்சுட்டு, 2 பக்கமும் விஷ்ணு மற்றும் திருமால் பிரம்மன் இருவரையுமே அமைச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு. இதில இன்னொன்னு என்னன்னா, இந்த போர் சிற்பங்கள் வந்து ஆங்காங்கே கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு. அத கொஞ்சம் அரசு வந்து கவனத்தில எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். இந்த கோவில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு 21 வயசுக்கு உள்ள வரைக்கும் ஒவ்வொரு நாளும் களப்பணி செய்றாங்க. ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்துறாங்க. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த குழந்தைகளையும், அந்த இளைஞர்களையும் நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். நம்மளால முடியாதத அவங்க செய்றாங்க. அதேமாரி மேல பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல எல்லா இதுலயும் மேல மேல சிலைகள் இருக்கும். அந்த வகையில மேல அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய திருமால். இது வந்து சுகாசன கோலத்தில அமர்ந்திருக்கிறார். அதற்கு கீழே இன்னொரு திருமால். இதெல்லாம் இந்த கோயில்லயுமே நீங்க பார்க்க முடியாதுங்க. இதே மாரி விமான அமைப்பு தான் நண்டு கோவில்னு சொல்லக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவில் அமைப்பு. இதுவும் பக்கத்தில தான் இருக்கு. அணைக்குடி, க க கற்கடேஸ்வரர் கோவில், வேப்பத்தூர் இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில இருக்க கோவில். ஆனா சோழபுரம் மட்டும் மானம்பாடி பக்கத்தில இருக்கக்கூடிய கோவில். அதுவும் இன்னொரு சிறப்பான ஒரு கோவில். இந்த 2 பூதகணமும் அதற்கு கீழ அதே பெருமாள் தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த எப்பவுமே கோவில்கள்ல லிங்கோத்பவருக்கு மேல பெருமாள் சிலைகள் அமைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சு நம்ம மக்கள் கொஞ்சம் சிதைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த கோயில்ல அதெல்லாம் பண்ணாம ரொம்ப அழகா தெளிவா நமக்கு தெரியிற மாரி பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இங்க ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்.
என்னோட கூடுதல் அந்த கவனமே எங்க இருந்ததுன்னா, இந்த நந்தி தாங்க. பார்க்க ஒரு நந்தி மாரி தெரியும். ஆனால் 2 நந்திகள் நீங்க அப்படியே நீங்க இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நந்தி இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நந்தி இருக்கும். ஆனா 2மே ஒரே தலையில இணைஞ்சிருக்கும். அதெல்லாம் சோழர் காலத்தில உள்ள நெறைய கோவில்கள் சிற்பத்தில நீங்க அந்த மேல் விமானத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அமைப்புகள் நீங்க பார்க்க முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனா ஒரு கல்வெட்டு கூட இல்லங்க. எந்த ஒரு கல்வெட்டு கூட இல்ல. ஆனா இந்த கோவில்ல நெறைய கல்வெட்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேமாரி எல்லா இடத்துலயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பூதகணங்களோட சிற்பம் எக்கச்சக்கம். சின்ன சின்ன ஒரு மூலையில கூட ஒரு பூதகணம் இருக்கு. இது கோமுகைங்க. ஆனா கோமுகை வந்து கொஞ்சம் மேல ஏத்தி தான் இருக்கு. இந்த அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய இந்த கோமுகை கொஞ்சம் மேடா தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா கோவில் கொஞ்சம் மாடிப்படி ஏற மாரி தானே இருக்கு. அதனால. இது பிரம்மனோட சிலைங்க. வழக்கமா பிரம்மனுக்கு வந்து இந்த அந்த முப்புரி நூல்ல தான் அணியுவாங்க. ஆனா இந்த கோவில்ல கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல பிரம்மன் இருக்கிறார். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல வந்து அஷ்டபுஜ பைரவர்ங்கிறது தான் சிறப்பு. 8 கைகள் கொண்ட பைரவர். அவர் மூலமா தான் இங்க பல 64 பைரவ மூர்த்தங்கள் தோன்றதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பைரவ கான்செப்ட்டே உருவான தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய வீரர்களோட சிற்பம் இதுதாங்க. இந்த சிற்பம் தான் பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, யானை வாயில இருந்து அவங்க சண்டை போடுறாங்க. அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு. யானை, முதலை இந்த மாரியான மிருகங்கள் மூலமா அவங்க வந்து சண்டை போடுற மாரியான இந்த அமைப்புல இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுமாரி இந்த கோவில்ல 2 கோமுகை இருக்கு. ஒண்ணு சிவபெருமான்ட்டேருந்து வரக்கூடிய அபிஷேக நீர வெளியேற்றக்கூடிய கோமுகை. இன்னொன்னு துர்க்கை தேவி கிட்டேருந்து வரக்கூடிய அபிஷேக நீர வெளியேற்றக்கூடிய கோமுகை. நீங்க இந்த வடக்கு பக்கத்தில தான் நெறைய வீரர்களோட சிற்பம் பார்க்க முடியும். இது மாடிப்படி ஏறக்கூடிய அமைப்பு. இந்த கோவில்ல மொத்தம் 3 பக்கங்கள்லேருந்து மாடிப்படி ஏறி நீங்க பார்க்கலாம். இது வந்து அந்த சமாதானப்படுத்தக்கூடிய கோலம். சேத்திர பாலர், சேத்திர புராணர்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து அந்த வாயிற்காப்பாளர் மாரி இருக்காங்க. அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, துர்க்கை தேவி. இந்த துர்க்கை தேவி சிற்பத்துக்கு பக்கத்தில நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஒருத்தன் தன்னோட தலைய வந்து அரிகண்டம் புடிக்கிறான். அரிகண்டம் அதேமாரி இங்க மான் இருக்கு. பல்லவர் கால அமைப்பிலயும் மான் நீங்க பார்க்கலாம். அதேமாரி இங்க பாருங்க ஒருத்தன் வந்து தன்னோட தலைய வந்து தானம் குடுக்குறான் பார்த்தீங்களா? அது வந்து அரிகண்டம்னு சொல்லுவாங்க. அரிகண்டம் இல்ல நவகண்டம்னு நெனைக்கிறேன். நவகண்டம்ங்கிறது 9 பகுதிகளா பிரிக்கிறது. அதேமாரி இது வந்து உங்களுக்கே தெரியும். அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் அது ரிஷபாந்திக அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க. ஏன்னா ரிஷபத்தின் மீது கை வைத்திருக்காங்க. இதுதாங்க அஷ்டபுஜ பைரவர். இந்த அமைப்பு தான் அஷ்டபுஜ பைரவர். இவர் தான் இந்த கோவிலோட மூல கடவுள் மாரி சொல்லப்படுகிறவர். அதேமாரி எவ்வளோ அழகா அந்த காலத்தில நுணுக்கமா 8 கைகள எல்லா ஆயுதங்களும் இருக்கு. எல்லாருமே வழிபடுற ஒரே தெய்வமா இந்த கோயில பார்க்குறது இந்த அஷ்டபுஜ பைரவர் தான். நீங்களும் வழிபடுங்க. நெறைய பேருக்கு அந்த பயம் இந்த மாதிரியான விஷயங்கள போக்குறதே வைரவ வழிபாடு தான். அதனால வைரவர வழிபடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரர். நான் தான் சொன்னேனே, இப்ப நீங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோட்டத்தில மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கிட்ட நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவா எல்லா கோவில்களிலுமே 5 கோட்ட சிலைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில்ல மட்டும் தான் நீங்க 16 கோட்ட சிலைகள பார்க்க முடியும். அதேமாரி இந்த பிரம்மனுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 2 அமைப்புல 2 கடவுள்கள் இருக்காங்க. இவர நான் பார்த்த வரைக்கும் இவர் பிரம்மசாஸ்தா முருகன் மாரி இருக்காரு. ஆனா மேல உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மன் தான். அமர்ந்த கோலத்தில இருக்கிறார். அதுவே நீங்க கீழ சிலையா பார்த்தீங்கன்னா, பிரம்மன் வந்து நின்ற கோலத்தில இருக்கிறார். ஸோ இந்த கோவில்ல மட்டும் தான் இந்த கான்செப்ட்ட ரொம்ப அழகா பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற கோவில்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா, இது வந்து இருதல விமானமா இருக்கிறதுனால, நீங்க 2 சிலைகள பார்க்க முடியுது. சில கோவில்கள்ல ஒரு தளம் விமானமா இருக்கிறதுனால மட்டும், ஒரே ஒரு சிலையோட நீங்க பார்த்து முடிச்சுருவீங்க. ஸோ இதுதாங்க நீங்க இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கூடு மாரி இருக்குங்க. அந்த விமான அமைப்பு பார்த்தீங்கன்னா, மேல் உள்ள அமைப்பு வட்ட வடிவுல ஒரு கூடு மாரி இருக்கும். அது நாசி கூடு மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது கட்டடக்கலை படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து நீங்க பார்க்குறது சிவபெருமானோடது. இப்ப நீங்க பார்க்குறது வந்து அம்பாளோடது. அம்பாள் பேர் வந்து பைரவேஸ்வரின்னு சொல்றாங்க. சில இதில வந்து பார்த்தீங்கன்னா, திரிபுர சுந்தரின்னு கூட சொல்றாங்க. ஆனா, இங்க கல்வெட்டு நமக்கு எதுவும் கிடைக்காத காரணத்தினால, தமிழ் பெயர்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கோவில் ஓரளவுக்கு நல்லா பராமரிக்கிறாங்கங்க. உள்ளூர்ல உள்ள குழந்தைகள், அது மாரி இளைஞர்கள் நல்லா அத கொண்டு வரதுனால ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் 2 வீடுகளுக்கு ஒரு ஸ்கூலுக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு. ஸோ, அதனால வரவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனா கேட்லாம் தொறந்து கிடக்கு. அதனால நம்ம மொட்டை கோபுரம் தாங்க. இங்க கோபுரமே கிடையாது. நீங்க அப்படியே நேரா நுழையலாம். மற்றபடி வந்து இங்க மதில் சுவரும் கிடையாது. அதேமாரி இந்த கோவில்ல நுழையும்பொழுதே 8 படிகள் இருக்கும். அத வந்து இதோ பாருங்க 8 படிகள் இருக்குல்ல. இந்த 8 படிகள குறிக்கிற விதமா அகத்தியர் ஒரு துதி பாடுனதா சொல்லப்படுது. அந்த துதி தான் இது. "அட்டகந்த எட்ட சந்த முக்டமேய நிட்டமம் எட்டுத்துறை படித்தந்த பைரவா பைரவா" அப்படிங்கிற அந்த பாடல் சொல்றாங்க. ஸோ, இப்ப நம்ம அந்த 8 படிகள் மூலமா ஏறி மேல போவோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
பரிவார தெய்வங்கள்னு விநாயகர்லாம் பின்பக்கத்துல இருப்பார் பார்த்தீங்களா? அது இந்த கோயில்ல கிடையாது. அதற்கு பதிலா மகா மண்டபத்திலே விநாயகரையும், முருகனையும் வைக்கிறாங்க. அதாவது நம்ம அங்க ஒரு ந நந்தியும், சிவலிங்கத்தையும் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆக்சுவலா இருக்க வேண்டியது விநாயகரும், இவங்களும் தான். அதெல்லாம் காலப்போக்குல அழிந்த காரணத்தினால, அந்த சிலைகள் எல்லாம் மகா மண்டபத்தில கூட்டு வந்தாங்க. நந்தியோட சிலைய பார்த்தீங்கன்னா, ஒரு கண் வந்து பார்வதி தேவியும், இன்னொரு கண்ணு சிவன் பெருமான நோக்கி இருக்கும். அதேமாரி இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அங்கேயும் பாருங்க உங்க பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது பக்கத்துலயும் லிங்கம் இருக்கு பாருங்க. அது மாரி இந்த கோவில் முழுக்க சுற்றியே நெறைய லிங்கங்கள் மண்ணுல புதைஞ்சு புதைஞ்சு இருக்கு. மகா மண்டபத்திலேயே நீங்க பார்க்குற பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. அதாவது விநாயகரும் இருக்காங்க, முருகனும் இருக்காங்க. இந்த பாருங்க எந்த அளவுக்கு அந்த பசங்க வேலை செய்றாங்க பாருங்க. கிராமத்தில உள்ள பசங்க ஸ்கூல் லீவு. ஸோ, அதனால அவங்க அது பண்றாங்க. இது நான் எடுத்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்ப அவங்க ஸ்கூலுக்குலாம் போயிருக்கலாம். அதேமாரி முருகனோட சிலை. இந்த முருகனுக்கு திருப்புகழ் பாடப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா, இந்த கோவில் பற்றியான சரியான ஒரு பாடல், தேவார பாடல் எதுவுமே நமக்கு கிடைக்கல. பிற்காலத்தில கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்பட்டது இது முற்கால கோவிலா தான் இருக்கும். அதேமாரி இது விமானத்தோட முன்பக்கம். இது சந்திரசேகர சுவாமிகள்னு நெனைக்கிறேன். சந்திரசேகர அமைப்புல அந்த சிவபெருமானோட மூர்த்த அவதாரம்னு நெனைக்கிறேன். அதேமாரி பூதகணங்கள் எல்லாமே வரிசையா ஆயுதங்கள வைத்திருக்க மாரியான பூத வல்லபி சிலைகள். அதுவும் ரொம்ப அழகா அமைக்கப்பட்டிருக்கு. அதேமாரி அந்த வாயிற்காப்பாளரா இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள். அவர்களுடைய அமைப்பு ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. அதுமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கழுவடி லிங்கம் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்க. அதுமாரி சிவபெருமான் பேர் வந்து பைரவேஸ்வரர். பைரவேஸ்வரர்ன்னு சொல்லப்பட்டாலும், இந்த கோவில்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல பீடங்கள் இருக்கு. அந்த பீடங்கள் எல்லாமே விமானத்தின் மேல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா, அது 64 பீடங்கள் சொல்றாங்க. அம்பாள் தெற்கு நோக்கி இருக்காங்க, பைரவேஸ்வரி. ஒரு காலத்தில சிலையே இல்லாம அரூப நிலையில இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த சிலைய வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிலைய எடுத்து அதுக்கு முன்னாடி தஞ்சை அருங்காட்சியகத்தில இருந்த இந்த சிலைய, இப்ப எடுத்துட்டு வந்து மறுபடியும் பூஜை பிரதிஷ்டை பண்ணி, இப்ப மறுபடியும் வைத்திருக்கிறார்கள். அதேமாரி இறைவன் பேரு நம்ம பைரவேஸ்வரர்ன்னு சொன்னோம். இவர் தான் பைரவேஸ்வரர். பக்கத்திலேயே அந்த செப்பு திருமேனி இது இப்ப புதுசா செஞ்சிருக்காங்க போல. இவர் தான் பைரவேஸ்வரர். 3 அடி உயரம் கொண்ட ஆவுடையில 2 அடி உயரம் கொண்ட பான அமைப்பில இருக்கிறார். இவ்வளோதாங்க கோவில். இந்த கோவிலுக்கு அருகே 2 சோழர் கால கற்றளி கோவில். ஒண்ணு கைலாசநாதர் கோவில். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோவில். இதுல கைலாசநாதர் கோவில் நான் பார்க்கல. ஆனா காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்தேன். அத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். ரொம்ப பழமையான கோவில். அதேமாரி ரொம்ப புனரமைப்பே இல்லாத ஒரு கோவிலா அந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அத நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த தகவல எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கற்றளி கோவில இன்னைக்கு சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.